அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். என் வாழ்க்கையிலயும் பசுமையான நாட்கள் இருந்ததுன்னா அது என் தம்பி கணேஷோட வாழ்ந்த நாட்கள் தான். கண்ணை திறக்க கூடாது. ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? என் வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச பெரிய பாவம் என் தம்பி அனாதரவா தவிக்க விட்டுட்டு வந்ததுதான். உன் பேர் என்ன தம்பி? கணேஷ். சாப்பிடு. ஏன் வீட்டை விட்டு ஓடி வந்த?
பசங்க எங்க? இங்கதான் வெளியில விளையாடிட்டு இருப்பாங்க. வீட்டை காப்பாற்ற முடியாதெல்லாம் எதுக்குடா நாட்டை காப்பாற்றணும்னு போனேன். இத பார், நடந்த விஷயங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ண நான் இங்க வரல. எதுக்காக பிள்ளைங்கிட்ட நீதான் அப்பான்னு சொல்லி வளர்த்து வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். இப்ப என்னதான் நீ சொல்ற? கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்றேன். இங்க பாருங்க, பிள்ளைங்களை கூட்டிட்டு போங்க. ஆனா அதுக்கு முன்னால அவர் சொன்ன மாதிரி பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க. நீ இதுல தலையிடாத. நான் சொன்னதுதான். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். ஜெயா, கணேஷ், இவர் யார் தெரியுமா? பால் தெரியாம பட்டுருச்சுப்பா. இவர் தான் உங்க நிஜமான அப்பா. நாங்க உங்க அப்பா அம்மா இல்ல. என்ன? என்ன அடிச்சாங்கப்பா. ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லப்பா, நிஜமாவே தம்பிய நல்லா அடிச்சிட்டாங்கப்பா. நீ சும்மாவே இருந்த, அவ வந்து உன்னை அடிச்சிட்டா, அப்படித்தானே? என்ன முடிக்கிறீங்க? இல்லப்பா, நானும் அவனும் இத பார், உங்க கதையில எனக்கு தேவையில்லை. இவன் என்ன பண்ணா அத சொல்லு. சித்திய வேலைக்காரின்னு சொல்லிட்டான்ப்பா. ரெண்டு பேரும் சாப்பாடு ஆறிக்கிட்டு இருக்கு, வாங்க சாப்பிடலாம். ஜெயா, தம்பிய கூட்டிட்டு போடா செல்லம். அம்மா வந்து சாப்பாடு போடுறேன். போங்க, ரெண்டு பேரும் போங்க போங்க. இங்க பாருங்க, குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் அன்பா பேசுங்க. எதுக்கு அவங்கள போட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அவங்க எப்ப பாரு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நான் உங்களை பாத்துக்கிறேன். ஏற்கனவே உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் அவங்க தான் அப்பா அம்மான்னு பொய் சொல்லி இதுங்களை ஏமாத்தி வளர்த்துருக்காங்க. நீங்களும் இப்படி நடந்துகிட்டா எப்படி? என் தம்பி என்ன தியாகமா பண்ணா? என் தாத்தாவோட மொத்த சுத்தி என்கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு என் பிள்ளைங்களை வச்சு விளையாட பார்த்தான். இங்க பாரு, நீ பிள்ளைங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குற. ஊரே உன்னை வேலைக்காரியா வந்தவ மிலிட்டரிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லுதுன்னு வருத்தப்படுறியா? நம்ம பிள்ளைங்க சொன்னாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். என் வயித்துல பிறந்தாதான் பிள்ளையா? அவங்க என்னைக்கும் எனக்கும் குழந்தைங்க தாங்க.
உங்க அப்பா கிட்ட என்ன போட்டு கொடுக்குறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் அவர் நம்ப மாட்டாரு. இந்த வயசுலயே உங்க அப்பா கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறீங்களே? பெருசானா என்ன என்னெல்லாம் செய்வீங்க? 2 பேரும் இன்னைக்கு ராத்திரி பட்டியா படுங்க. அப்பவாவது புத்தி வருதான்னு பாக்குறேன். என்ன வேலைக்காரின்னு நினைக்கிறீங்களா? சாப்பிட்டு தட்ட வைக்கிறேன், ஒழுங்கா கழுவி வச்சுட்டு படுங்க. என்னாச்சுப்பா? படுத்துக்கோ, நான் இருக்கேன். படுத்துக்கோப்பா. என்னங்க? அவ வேலைக்காரி இல்ல, இனிமே நமக்கு சித்தி. நான் சித்தின்னு கூட மாட்டேன். டேய், நான் சொல்றத கேளுடா. டேய், இப்படி எல்லாம் பேசாதடா. அப்புறம் அது கேட்டுச்சுன்னா நம்மள சும்மா விடாது. முட்டி போடுறா. ஏய், அந்த சைக்கிள் எடுத்துட்டு வாடி. சித்தி வேண்டாம் சித்தி, இனிமே அப்படி பேச மாட்டான் சித்தி. ஏய், போய் எடுத்துட்டு வா, போ. நான் வேணா அவனுக்கு பதிலா சைக்கிளை தூக்கிக்கிறேன் சித்தி. தம்பியை விட்டுருங்க சித்தி. என்ன தியாகமா? சீ, போய் வேலையை பாரு. இதுதான் உலகம், நிதமும் கலகம், அறிவாய் இதுவும் பழகும். இதுதான் உலகம், நிதமும் கலகம், அறிவாய் இதுவும் பழகும். தனிமை புதையல் இனி உன் மடியில், ஒரு நாள் புலரும் விடியல், ஒரு நாள் புலரும் விடியல். இதுதான் உலகம், நீதமும் கலகம், அறிவாய் இதுவும் பழகும். அப்பா, என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. வாடா 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 என் செல்லம். வா 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 என் செல்லம். ஏன் பாப்பா நீயே குழந்தைய சுமந்துக்கிட்டு சுத்துற? ஜெயாட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? சரிடா செல்லம், சரிடா. பாவம், அவளே ஒரு குழந்தை.
அவகிட்ட குழந்தைய கொடுத்துட்டு ஒண்ணு அவ இடுப்பும் உடையணுமா? பாவம் சின்ன பசங்க, அவங்க உண்டு அவங்க படிப்பு உண்டுன்னு இருக்காங்க. அவங்கள ஏங்க தொந்தரவு பண்ணணும்? டேய் அழாதடா. என் செல்லம்ல. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என் பொண்டாட்டி உயிரோடு இருந்தா கூட இப்படி அவங்கள பாத்திருக்க மாட்டா போல இருக்கு. என்ன செஞ்சு என்ன புண்ணியம்? என்ன சித்தின்னு கூப்பிட கூட அவங்களுக்கு பிடிக்கலங்க. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப சொல்லு, 2 பேரையும் பிடிச்சு வகுந்து போடுறேன். சும்மா இருங்க. பாவம் ஜெயாவே விளையாட போறேன்னு சொல்லி எங்கேயோ விழுந்து தலையில நல்லா அடிபட்டுட்டு வந்திருக்கா. எனக்கு கொலையே நடுங்கிடுச்சுங்க. மருந்து போட்டு கட்ட போடுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். வாடா என் செல்லம், வா போலாம், வா. என்ன சித்தி அடிச்சிட்டாளா? அதான சொல்ல வர? தலையில அடிபட்டதுக்கும் அவதான் காரணம் அதானே? உங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா. சித்தி எங்க 2 பேரையும் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கப்பா. நீங்க இல்லாதப்ப எங்களை தினமும் அடிக்கிறாங்கப்பா. இப்ப வாய் முடியா? முடியாதுப்பா. நீங்க வேணா சித்திய கேளுங்கப்பா. நான் உண்மையா தான் சொல்றேன். அவ்வளவு திமிரா உனக்கு? மரியாதைங்க வெளியே போயிடு, இல்ல நானே உன்னை அடிச்சு போட்டுருவேன். அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. தினமும் அடி வாங்குறோம்ப்பா. சரியா நாங்க சாப்பிடுறது கூட இல்ல. எங்களால தாங்க முடியலப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. என்னடி ரொம்ப பேசிருக்க? வா வெளியே வா. செத்து ஒளிஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும். இந்த முறை எவ்வளவு நாள் ஆகும்? 6 மாசமாவது ஆகும். பிள்ளைங்க எங்க? நீங்க நேரமாச்சுன்னா கிளம்புங்க.
பாவம் ஜெயா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. ராத்திரி நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுங்க. அவ எழுந்ததும் நான் சமாதானப்படுத்தி சொல்றேன், நீங்க கிளம்புங்க. ஏய், அப்பா ஊருக்கு போயிட்டுறேன். டாடா. டாடா சொல்லு. வரேன். டாடா. வரமா. சரிங்க. கணேஷ், அப்பா ஊருக்கு போறேன். ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா இருங்க. சித்திக்கு ரொம்ப தொல்லை கொடுக்காதீங்க. ம். ம். என்னடா ஸ்கூல் டைம் ஆச்சு இன்னும் கிளம்பல? அவன் இனிமே ஸ்கூலுக்கு வரமாட்டான், நீங்க கிளம்புங்க. ஏண்டா நிக்கிறீங்க? கிளம்பி போங்க. அவன் இனிமே படிக்க வரமாட்டான். வாங்கடா. ஏய், எங்க போற? உங்க அக்கா இல்ல, ராத்திரியே வீட்டை விட்டு ஓடிட்டா. எந்த ரோடோ எந்த பஸ் ஸ்டாண்டோ பிச்சை தான் எடுத்துட்டு இருப்பா. நீயும் வேணா போயிடு. என்னடா முறைக்கிற? இனிமே உன் அக்கா வேலையும் சேர்த்து பாரு. அப்பதான் 3 வேளை சோறு கிடைக்கும். அதுவும் எப்ப தெரியுமா? சித்தின்னு என்ன கூப்பிட்டாதான். போ. இதுதான் உலகம் நிதமும் கலகம் அறிவாய் இதுவும் பழகும். இதுதான் உலகம் நிதமும் கலகம் அறிவாய் இதுவும் பழகும். தனிமை புதையல் இனி உன் மடியில் ஒரு நாள் புலரும் விடியல். ஒரு நாள் புலரும் விடியல். இதுதான் உலகம் நீதமும் கலகம் அறிவாய் இதுவும் பழகும். பாலகச் சூரியனே உன் பாதையில் வேதனைதான். பாலகச் சூரியனே உன் பாதையில் வேதனைதான். உன் பூவிழி சிந்திடும் நீரினில் விளைந்திடும் நாளைய சாதனைதான். உன் இருதய தீயினில் புறப்படும் மூச்சுகள் விரைந்திடும் புயலாகும். துரத்திய சாட்டைகள் மாலைகளாகிடும். புரிந்திடு தெளிவாகும். புரிந்திடு தெளிவாகும். இதுதான் உலகம் நிதமும் கலகம் அறிவாய் இதுவும் பழகும். இதுதான் உலகம் நிதமும் கலகம் அறிவாய் இதுவும் பழகும். தனிமை புதையல் இனி உன் மடியில் ஒரு நாள் புலரும் விடியல். ஒரு நாள் புலரும் விடியல். வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட பாதி பிள்ளைங்க சித்தி கொடுமை அப்ப சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் வரும்.
நானும் அதை முதல்ல பெருசா நம்பல. ஆனா அவன் சொன்னதை கேட்டதும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. திருடி திங்க மனசு வராம உழைச்சான் பாரு, அதுல அவன் நேர்மை தெரிஞ்சது. சோத்துல கைய வைக்கிற ஒவ்வொரு நாளும் உன்னை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டான் பாரு, அதுல அவன் பாசம் தெரிஞ்சது. உழைச்ச காசுல உட்ட படிப்பை தொடரணும்னு நினைச்சான் பாரு, அதுல அவன் லட்சியம் தெரிஞ்சதுமா. அதான் மேல இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்து நல்லா படிச்சு முன்னுக்கு வாடான்னு நானே அனுப்பி வச்சேன். அவன் படிப்பை விட்டுட்டு வந்த அதே பள்ளிக்கூடம் தான் போறதா சொன்னான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கலாமா, கவலைப்படாத. கடவுள் உன்னையும் உன் தம்பியும் சீக்கிரமா சேர்த்து வைப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. சந்தேகம் கூடும் போது நம்பிக்கை குறையும். உனக்கு நம்பிக்கை கூடணும்னா கடவுள் மேல சந்தேகம் இருக்க கூடாது. எல்லாத்தையும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும்னா ஆண்டவன் நீ எதுக்குன்னு கேள்வியை கேட்டுட்டு அந்த அனுபவமே நான் தாண்டான்னு கடவுள் சொல்றதா கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்லிருக்காரு. அந்த கடவுளை நான் நம்புறேன், நீயும் நம்பு. எல்லாத்துக்கும் முடிவை அவர் நல்லாதான் வச்சிருப்பார். ஏவா பேச்ச கேட்டு ஆதாம் பழத்தை மட்டும்தான் தின்னான். ஆனா உங்க அப்ப மரத்தையே முழுங்கிட்டான். அந்த மாதிரி ஆம்பளைங்களால எல்லாருக்கும் கஷ்டம். நீங்க சின்ன வயசுலயே அனுபவிச்சிட்டீங்க, கவலைப்படாதீங்க. எங்க இருந்தாலும் உன் தம்பிய ஆண்டவர் கைவிட்டு இருக்க மாட்டாரு. நீங்க கிறிஸ்துவர் ஐயா? நான் அப்படி சொல்லிக்கிறது இல்லம்மா. கிறிஸ்து அவர்னு சொல்றதுக்கு பேரு தான் கிறிஸ்தவர். நம்மளை பார்த்து இந்த உலகம் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறவனா அந்த முயற்சியில வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் வரேங்க ஐயா. நம்பிக்கையோட போமா. 5 வருஷத்துக்கு ஒரு முறை அவனை தேடி இந்தியா வர. இந்த முறையாவது கிடைப்பானான. எப்பவும் சந்தேகத்தோட தான் வருவேன். ஆனா இப்ப நம்பிக்கையோட போறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இத்தனை வருஷம் ஏன் அவனை தேடாம விட்டுட்டீங்க? நானும் வீட்டை விட்டு ஓடி போனவதான். நான் கரையேறி வரத்துக்கே இத்தனை வருஷம் ஆச்சு. நான் இந்தியாவிலேயே இல்ல. கணேஷ் பட்ட கஷ்டத்தை கேட்கும் போது நான் பட்டதெல்லாம் பெருசு இல்லைன்னு எனக்கு இப்ப தோணுது. 3வது முறையா அவனை தேடிக்கிட்டு இந்தியா வந்திருக்கேன். நீங்க கடைசியா கணேஷை எப்ப பாத்தீங்க டீச்சர்? ஸ்கூலை விட்டுட்டு போய் 3 வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வந்தா. அவன் பட்ட கஷ்டத்தை கேட்டு பரிதாபப்பட்டேன். அவன் படிப்பு மேல வச்சிருந்த ஆர்வத்தை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போனேன். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகேஷ், என்ன தெரியலையா? நான் தான்டா கணேஷ். ஸ்கூல்ல ஒன்னா நம்ம படிச்சோமே. எங்கடா போயிட்டேன்? இவ்வளவு நாள் எங்க இருந்த? வாடா கணேஷ், உள்ள வா. மா கணேஷ்மா, என் ஃப்ரெண்டு என் கூட படிக்கல, அவங்க அப்பா கூட மிலிட்டரியில இருந்தாரு. பாவமா, வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் படிப்பெல்லாம் விட்டுட்டு மார்க்கெட்ல வேலை செஞ்சிருக்காமா. இனிமே என் கூடவே இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இருடா, நான் போய் ஹீட்டர் போட்டு வரேன். நீ முதல்ல குளி. நான் போடாத ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அதை தரேன், வா. சரி.
உங்க வீட்டுக்கு திரும்ப போனியா தம்பி? எப்படி போவான்? அவனா ஓடனா, அவனா திரும்பி வந்திருக்கான். ஆரத்தி எடுத்த செத்துப்பாங்க. கணேஷ், இப்ப என்னங்க பண்றது? ஒரே பிள்ளைன்னு செல்ல கொடுத்து வளர்த்தல, அதான் நம்ம வீட்டை இப்போ அனாதை இல்லாம மாத்துது. பொறுங்க, 2 நாள் தங்கட்டும். மகேஷுக்கு எடுத்து சொல்லி அனுப்பி வைப்போம். நான் என்ன சொல்றேன்னா, வேலைக்கார நின்று போயிட்டா, கழுத்து வலி கால் வலின்னு புலம்பிக்கிட்டு இருக்கல, 2 நாள் வேலையை வாங்கு. அப்புறம் அவனா போறானா நாமளா அனுப்பணுமான்னு முடிவெடுப்போம். இதுதான் உலகம், நிதமும் கலகம் அறிவாய் இதுவும் பழகும். தனிமை புதையல் இனி உன் மடியில் ஒரு நாள் புலரும் விடியல், ஒரு நாள் புலரும் விடியல். எல்லாம் சரி, இனிமே ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க முடியாதே கணேஷ். இல்ல டீச்சர், கணேஷ் நல்லா படிப்பான். உங்களுக்கே தெரியும், எங்க அப்பா அம்மா கூட சரின்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்ல தான் தங்க போறான். 3 வருஷம் படிப்பை நிறுத்திட்டு வந்திருக்கான். எந்த கிளாஸ்ல சேர்ந்து படிப்பான் சொல்லு? இப்ப அவனுக்கு 3 வயசு கூடி இருக்கு. இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது டீச்சர். கூலி வேலை செஞ்சு மார்க்கெட்ல மூட்டையெல்லாம் தூக்கி படிப்புக்காக பணம் சேர்த்து வச்சிருக்கேன் டீச்சர். எங்கேயாவது ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க டீச்சர். நான் சொல்ற மாதிரி கேளு. இந்திரா காந்தி திறந்தவெளி பள்ளிக்கூடம்னு ஒண்ணு இருக்கு. அங்க மட்டும்தான் இப்ப போனாலும் சேரலாம். நான் நம்ம ஸ்கூல்ல டிசி வாங்கி தரேன். என்னடா இப்ப போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் எங்க அம்மா செய்வாங்க, வா. இல்லடா மகேஷ், பாவம் ஆன்ட்டி கஷ்டப்படுறாங்கல்ல. நீ இப்போ கொஞ்ச நேரத்துல நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். இப்பவே டைம் ஆயிடுச்சுடா. நம்ம டீச்சர் சொன்ன இடத்துல போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிடலாம், வா. என்னப்பா, ஸ்கூல்ல சேர்ந்துட்டியா? வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் ஆன்ட்டி. இன்னைக்கு முடிச்சிட்ட, நாளையில இருந்து அப்படி செய்ய முடியுமா? இங்க பாரு தம்பி, இனிமே உனக்கு படிப்பெல்லாம் வராது. வேலை செஞ்சு காசு பார்த்துட்டல, அதுதான் இனிமே உனக்கு பொழப்பு. படிப்பை விட்டுட்டு எங்கேயாவது வேலைக்கு சேர்ந்துரு. இங்க கூட இருந்துக்க, நாங்க வேணான்னு சொல்லல. நம்ம வீட்டு வேலையை செஞ்சுட்டு மகேஷுக்கு துணையா இருந்துரு. அதெல்லாம் ஒத்து வராதடி. இப்பதான் தங்க இடம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்க எத்தனையோ கடை கம்பெனிங்க இருக்க. அப்படி போய் இருந்துக்க வேண்டியதுதான். நீ படிப்புக்கு செலவு பண்ண உனக்கு காசெல்லாம் கொடுத்து இந்த வீட்டில் வேலைக்கு வச்சுக்க எங்களால் முடியாதுப்பா. இல்ல அங்கிள், நான் ராத்திரியில கூட எங்கேயாவது வேலை செஞ்சு என் படிப்பு செலவை பார்த்துப்பேன். வேலையை பாப்பியா படிப்பை பாப்பியா? நமக்குன்னு என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். நீ எங்கேயாவது வெளியே போய் தங்கிக்க. அதான் உனக்கு நல்லது, எங்களுக்கும் நல்லது. மகேஷ், என்ன மன்னிச்சிடுறா. நான் வேற எங்கேயாவது போய் தங்கிக்கிறேன்டா. அங்கிள் ஆன்ட்டியும் போகவே கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நான் தான் பிடிவாதமா முடியாதுன்னு சொல்லிட்டேன். உங்க அப்பா அம்மா கிட்ட என்ன தப்பா நினைச்சுக்க வேணாம்னு சொல்லிடு. எனக்கு எல்லாம் தெரியும்டா. எங்க அப்பா அம்மா தான் உன்னை வீட்டை விட்டு போக சொன்னாங்க. நீ தான் என்ன மன்னிக்கணும். டேய், நீ என்னடா பண்ணுவ? எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லடா. நான் பார்த்துப்பேன். நீ நல்லா படி, நானும் படிப்பேன். வரேன்டா. எங்கடா போவ? தெரியல. எங்க அப்பா அம்மா கூட தப்பா பேசாம என்கிட்ட வந்து சொல்லிட்டு போற பாத்தியா? கடவுள் உன்னை காப்பாத்துவார் கணேஷ். யாரா கடவுள்?
வீட்டை விட்டு ஓடி போன அன்னைக்கே வந்திருந்தான்னா உங்க தாத்தா சொத்தாவது சேர்ந்து கிடைச்சிருக்கும். நீங்க பாட்டுல இங்கேயே தங்கிக்கடான்னு வாயை விட்டுறாதீங்க. அடுத்து ஓடி போன அவன் அக்கா வருவா. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க. எப்ப உங்க அண்ணன் வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அப்பவே நம்ம தான் உறவை அறுத்துக்கிட்டோமே. நமக்கும் ஒரு புள்ள இருக்கான், மறந்துடாதீங்க. எனக்கும் மனசு கேக்கலதான். காசை வேணா கொடுத்து அனுப்பி வைங்க. இத்தனை நாள் எங்க வளர்ந்தான், எப்படி இருந்தான்னு நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? நம்ம புள்ள கெட்டுட்டானா? சூரியனே உன் பாதையில் வேதனைதான். பாலக சூரியனே உன் பாதையில் வேதனைதான். உன் பூவிழி சிந்திடும் நீரினில் விளைந்திடும் நாளைய சாதனைதான். தீயினில் புறப்படும் மூச்சுகள் விரைந்திடும் புயலாகும். துரத்திய சாட்டைகள் மாலைகள் ஆகிடும். புரிந்திடு தெளிவாகும், புரிந்திடு தெளிவாகும். இதுதான் உலகம், நிதமும் கலகம் அறிவாய் இதுவும் பழகும். இதுதான் உலகம், நீதமும் கலகம் அறிவாய் இதுவும் பழகும். தனிமை புதையல் இனி உன் மடியில் ஒரு நாள் புலரும் விடியல், ஒரு நாள் புலரும் விடியல். நடுவுல ஒரு முறை வந்து அவன் என்ன பார்த்தா. அதுக்கப்புறம் அவனை பத்தி கேள்விப்பட்டதோட சரி. லயோலா காலேஜ்ல தான் படிச்சான்னு தெரியும். ஏதோ மாணவர் தலைவனா இருந்ததா கூட நான் கேள்விப்பட்டேன். அவன் நல்லா இருப்பான், நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கான்னு தெரிஞ்சா அது போதும். ஒரே ஒரு முறை அவனை பார்த்துட்டு அவன் என்னை ஏத்துக்கலனா கூட பரவாயில்ல, மன்னிப்பு கேட்டுட்டு சந்தோஷமா போயிடுவேன். உங்களுக்கு அறிவு தெரிஞ்ச வயசுல அவனை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, அதான் வருத்தப்படுறீங்க. அவனுக்கு அறிவு தெரியாத வயசுல உங்களை தொலைச்சிருக்கான். அவன் உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கானோ தெரியாது. கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. வேற ஏதாவது தகவல் கிடைச்சா நானே உங்களை கூப்பிடுறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். தம்பி, ஏன் அழுகுற? சொல்லுப்பா, ஏன் அழுகுற? காலேஜில் சீட் கிடைக்கலண்ணே. நான் நல்லா படிப்பேண்ணே, ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட், எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட். பாருங்கண்ணே. கடவுள் எங்கே என்று நீ தினமும் நினைத்திடுவாய். கடவுள் எங்கே என்று நீ தினமும் நினைத்திடுவாய். உன் தலையினை கோதிடும் மாறுதல் கரங்களில் இறைவனை அடைத்திடுவார். சிகரத்தின் விளிம்பினில் தொங்கிடும் போதும் ஒன்றே நடந்துவிடும். இறைவனின் கரமுனை ஏந்திட விலையெனில் பறந்திட துணை புரியும், பறந்திட துணை புரியும். இதுதான் உலகம், நிதமும் கலகம் அறிவாய்
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்டா இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? நான் மலேசியா வைக்கவா போயிடுறேன்னு? இத்தனை வருஷமா காணாம போன தாய்மாமன் இப்ப எங்கேந்திர வந்தான்? போய் பார்த்ததானடா தெரியும். எனக்கு இதெல்லாம் சரியா தெரியலடா. கென்னடி, எங்க அம்மா மலேசியாவில் இருந்தாங்கன்னு எங்க அப்பா சொன்ன ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு எங்க அம்மாவோட பிறந்தவன் சொல்லி என்ன பார்க்க ஒருத்தன் வந்திருக்கான். யார் என்ன நான் போய் தெரிஞ்சுக்க வேணாமா? நீ எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். திரும்பவும் எந்த பிரச்சனையும் நீ மாட்டிக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஆல் தி பெஸ்ட். ஹாய், ஐ வாண்ட் டு மீட் மிஸ்டர் சிவா ஃப்ரம் மலேசியா. இப்போ மலேசியா? சரி, நான் இப்போ சென்னையில் நான் கூப்பிட்றேன். ஐ எம் சிவா. ஐ எம் கணேஷ். முதல்ல வயத்துக்கு, அப்புறம் காதுக்கு, தென் டு யுவர் மைண்ட். ஐ மீன், நீ யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு. கம். கணேஷ், உனக்கு ஆச்சரியமும் இருக்கலாம், சந்தேகமும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே எதுக்கு ஒருத்தன் திடீர்னு இப்போ தாய் மாமன்னு தேடிட்டு வரணும்னு யோசனையும் இருக்கலாம். There is only one answer. That is nothing but truth. உங்க அம்மாவை நீ பார்த்திருக்கியா? பாரு. நான் சொல்ல போற உண்மைக்கு சாட்சி. உங்க அம்மா எப்படி இறந்தா தெரியுமா? உங்க அப்பாவோட கொடுமையை தாங்க முடியாம தண்ணியே எரிச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டா. உங்க அம்மா கூட பிறந்தவங்க 2 பேர். ஒன்னு நான், இன்னொருத்தர் எனக்கு மூத்தவர். மலேசியாவில் யாரை கேட்டாலும் தெரியும், தி ஃபேமஸ் பாலயோகி சுவாமிகள். அது மட்டும் இல்லை, உன் பாட்டி இன்னும் உயிரோடு இருக்காங்க. அவங்க கடைசி காலத்தில் உன் கூடவாவது வாழணும்னு ஆசைப்படுறாங்க. நீ என்ன சொல்ற? எனக்கு என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுக்கு முன்னால உன்னை சுத்தி சுத்தி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும். அது அறிவை வளர்த்த அனுபவம். இனிமே என்ன நடக்கணும்னு உனக்கு தெரியணும். இது அறிவோடு எடுக்கிற தீர்மானம். நீ என் கூட மலேசியாவுக்கு வந்துரு. ரொம்ப கஷ்டப்பட்டு 3 வருஷமா தேடி தான் உன்னை கண்டுபிடிச்சேன். ஸ்கூல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட், காலேஜில் 3 வருஷம் தொடர்ந்து கோல்டு மெடல். நீ கெட்டு போலங்கிறதுக்கு உத்தரவாதம். என் கூட பிறந்த தங்கச்சி மகன், எங்க அம்மாவோட கனவு.
நான் ஏன் உன்னை என் கூட கூட்டிட்டு போக ஆசைப்படக்கூடாது? நீ அதிர்ஷ்டமா நினைச்சாலும் சரி, ஆசீர்வாதமா நினைச்சாலும் சரி, வென பிரிச்சத விதி சேர்க்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீ ஆசைப்படுறத மேல படிக்கலாம், சொத்து சுகத்தோட வாழலாம். இத்தனை வருஷம் நரக வாழ்க்கைக்கு சொர்க்கமே பரிசா கிடைக்குது. எதையும் யோசிக்காம கிளம்பு. பாஸ்போர்ட் விசாவுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன சொல்ற? இதுக்கப்புறமா எப்படி என்னால் நம்பாம இருக்க முடியும்? ஏண்டா, ஒருத்தன் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பாடு போட்டு அம்மா போட்டோ காட்டிட்டானதும் எப்படி அவனை நம்பிக்கிட்டு போற? உலகமும் தெரியாது, யாரையும் தெரியாது. சின்ன வயசுலயே என் மேல இருந்த ஒரே நம்பிக்கையில வீட்டை விட்டு போனவனா இந்த வயசுலயே பயப்படுவேன்? அவன் சொன்னதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும், எந்த சுயநலமும் இல்லாம ஒருத்தவனை கூட்டிட்டு போக மாட்டான். நான் ஏன் கென்னடி மலேசியாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றேன்? முதல்ல நீ எதுக்காக போறன்னு ஒரே ஒரு காரணம் சொல்லு. என் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்தியாவில் இருக்காதுன்னு சொல்றியா? இல்லடா, அனாதையாவே வாழ்ந்துட்டேன். ஏதோ எனக்கும் சொந்தம் இருக்கு, அதுவும் வான்னு கூப்பிட்டு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சதும் போகணும்னு மனசுல தோணிருச்சு. அப்போ நீ போகிறதுன்னு முடிவு பண்ணிட்ட? எஸ். ஒன்று இந்தியாவில் அரசியல், இல்லை மலேசியாவில் மேல் படிப்பு, சொத்து சொந்த பந்தம்னு செட்டில் ஆகலான்னு பார்க்குறேன். என்னோட நெருங்கிய நண்பன்றதால உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். அரசியலா மலேசியாவா, நீயே டிசைட் பண்ண. இங்கே இருக்க அரசியல் தெரிஞ்ச ஆபத்து, மலேசியாவில் ஒன்று வச்சு நடக்க போகிறது தெரியாத அரசியல். ரெண்டுலேயுமே எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ நானே டிசைட் பண்ணுறேன். ஐ எம் ஃப்ளைங் டு மலேசியா. கணேஷ், உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் இருக்காரா? தேடாமே இருக்காரான்னு கேட்குறவனுக்கு பேர் தாண்டா பகுத்தறிவுவாதி. கடவுள் எங்க இருக்காருன்னு சொல்ல, உனக்கு தான் தெரியுமே. எங்கேயும் இருக்கார். அப்புறம் எதுக்கு சர்ச்சுக்கு வர? எல்லா இடத்துலயும் இருக்காரு. காத்து எல்லா இடத்துலயும் இருக்குடா, அப்புறம் எதுக்கு ஃபேனை போடுறோம்? உணர்றதுக்கு. தபர், நான் அடிப்பட்டவன், நீ கேள்விப்பட்டவன். என் வழி உனக்கு புரியாது. நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ, எனக்கு என்னமோ இப்பவும் இது நல்லதுக்குன்னு படலை. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இங்கே நடந்த மாதிரி நடுத்தருக்கு வந்து நின்னா உன்னை காப்பாற்ற அங்கே கடவுள் கூட வர மாட்டார். என் முன்னாலே வந்து நின்னுடாத. கென்னடி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. நீ பொறாமையில சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பிரிய முடியாம பேசுறேன்னு எனக்கு புரியுது. என்ன விஷ் பண்ணு, பிளஸ் பண்ணு. சேலஞ்ச் மட்டும் பண்ணிடாத. பிகாஸ் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இன் மை லைஃப். குட் பை. என்ன கணேஷ், நானும் ரொம்ப நேரமா பார்க்குறேன், எதுவுமே பேசாம வர? ஒன்றும் இல்லைங்க. எந்த குழப்பமும் இல்லாம வா. உன்னை பார்க்கணும்னு அங்கே எல்லாரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இனிமே உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு பாரு. கணேஷ், கட்டிக்க கட்டிக்கப்பா. நான் தான் சொன்னேனே, இனிமே எல்லாமே மாறணும்னு. பெரிய மாமாவை பார்க்க போறோம்ல, கட்டிக்க, சந்தோஷப்படுவாரு. அதுக்குள்ள பாட்டியும் பூஜை முடிச்சுட்டு வந்துருவாங்க. நல்லா இருடா கண்ணா. அப்படியே என் மகளை பாக்குற மாதிரி இருக்குடா கண்ணா. ஏன் பாட்டி,
உங்க பொண்ணும் பட்டு வேட்டி பட்டு சட்டை தான் கட்டிக்குமா? என்னடி கிண்டலா? 1000 இருந்தாலும் என் பொண்ணு வைத்த புள்ளடி, ஆம்பளை வாரிசு. இந்தாங்கத்த. நீயாவது எனக்கு கிடைச்சியே, இனி உனக்கு எந்த குறையும் வராதுப்பா. என் பேத்தியும் கிடைச்சிட்டா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். மா, சென்டிமெண்டலா பேசி வந்த நாளே கணேஷ் அழ வச்சிடாத. நாங்க போய் அண்ணனை பார்க்கணும். போயிட்டு வாப்பா, பெரிய மாமா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. அவன் சாமிடா. சரி பாட்டி. உன் அம்மாவும் இப்படித்தான் சிரிப்பா. உங்க அப்பாவும் இப்படிதான் சிரிப்பான்னு இந்த டயலாக் இவ்வளவு நாளா என்கிட்ட விட்ட. இப்ப அந்த பக்கம் மாறிடுச்சா? இன்னும் என்னெல்லாம் மாற போகுதோ. நீ ஒன்ன மாத்திக்கடி. கணேஷ்க்கு டிஃபன் எடுத்து வை, சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பார்த்து பரிமாறு. போட்டி போட்டுக்கிட்டு பரிமாறி பட்டு வட்டி மேல சிந்திர போற. வந்த நாளே மாப்பிள்ள மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க. என்னடி தப்பு இருக்கு அதுல? என் தங்கச்சியோட ஒரே வாரிசு, நல்ல அழகு இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு. என் பொண்ணு அசலுக்கு கொடுக்கணும், நான் எதுக்கு நினைக்கணும்? ஹலோ, என்ன நடக்குதுங்க? என்ன ஒரு வார்த்தை கேட்காம என்னென்னமோ பேசுறீங்க. என்னமோ கடைக்கு போய் பொம்மைய வாங்கி வந்த மாதிரி இந்தியாவுக்கு போய் மாப்பிளைய வாங்கிட்டு வந்துட்டீங்க. கணேஷ்க்கு என்னடி குறைச்சல்? பேச்சுதான். இந்தாப்பா. நானும் கேட்கணும்னு நினைச்சேன், ஏன் கணேஷ் பேசவே மாட்டேங்கிற? புது இடம், அவன் வளர்ந்தது இந்தியாவில், நம்ம கல்ச்சர் வேற. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் இன்னும் பிரமிப்பில் இருக்கேன். நீங்கள்லாம் இவ்வளோ சீக்கிரம் சகஜமாக பழகிறது, என்னை எல்லாருமா ஏற்றுக்கிட்டது எல்லாமே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என் அக்காவும் கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு வந்ததுல இருந்து மனசுல ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க. நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன நீ மனமே மாற்றி பிறக்க பகையறிந்தாயில்லை மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் ஏழு கோடி மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் அலைகின்ற நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகை அறிந்தாய் இல்லை மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் அலைகின்றேன்னு பட்டினத்தார் சொல்லியிருக்கார். இப்ப நடக்க போற கும்பாபிஷேகத்துல நான் எழுதிய திருநீறு யாது என்கிற புத்தகத்தை அடியன் வெளியிட போறேன். கணேசன் என்னுடைய ஒரே தங்கையின் மகன். இந்த என் மகனை என்னுடைய ஆன்மீக வாரிசா நான் அறிமுகப்படுத்த போறேன். நடக்க போற கும்பாபிஷேகத்தோட முழு பொறுப்பையும் தம்பி கணேசிட்ட ஒப்படைச்சிருக்கேன்.
என்னப்பா இந்த ஊர்ல கூட கார்லாம் ரிப்பேர் ஆகுமா? இது வரைக்கும் இப்படி ஆனதில்ல சார். ஓ, என்ன பண்ண போற? 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், வந்துடுறேன். பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்துக்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்துக்கே. என் மகனே, என் மகனே, என் மகனே, உன்னை அழைத்தது நான் தான். நீ இந்தியாவுக்கு திரும்பி போய்விடு. நீ இந்தியாவுக்கு திரும்பி போய்விடு. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் மஞ்சிடேனே நீர் இருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் மஞ்சிடேனே நீர் இருக்கையிலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்துக்கே. முட்டாத்தனமா பேசாத.
உன்னை நம்பி இவ்வளவு தூரம் கூட்டு வந்த என்ன முட்டாளாக்கிட்டு நீயும் ஏமாந்துடாத. ஏமாந்து போறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. எனக்கு எல்லாமே ஆப்ஷன் தான். பீட்சா இல்லனா நூடுல்ஸ்னு போய்கிட்டே இருப்பேன். உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா கூட வெளிப்படையா சொல்லிடு கணேஷ். நான் தப்பா நினைக்க மாட்டேன். அதுக்காக ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஆட்டுக்குட்டி கூப்பிட்டுச்சுன்னு என்கிட்ட கதை விட்டுட்டு இருக்காத. நிஜம்னு நீ சொல்லலாம், ஆனா அது எங்களுக்கு கதையா தான் தெரியுது. உங்க மாமாவும் நானும் உன்னை பத்தி நிறைய கனவு கண்டுட்டோம். நான் சொல்றத கேளு கணேஷ். நீ பார்த்ததெல்லாம் கனவா நினைச்சு மறந்துரு. உனக்கு நடந்தது கனவு இல்லடா, இப்போ எனக்கு நடந்ததுதான்டா கனவா போகுது. இப்படி திடீர்னு விட்டுட்டு போகணும்னு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? அதெல்லாம் பிரம்மையா இருக்கும்பா. நல்ல டாக்டரா கூட போய் பார்க்கலாம். மனச குழப்பிக்காம அமைதியா இரு. உங்க பெரிய மாமா பார்க்காத தரிசனமா? நான் கண்டது வெறும் தரிசனம் இல்ல மாமா. ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு துல்லியமா கேட்டுச்சு. கும்பாபிஷேகத்துக்கு என்ன பண்ண போற? அதுக்கு முன்னாலே இந்தியாவுக்கு போயிடுவேன். கணேஷ் 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 சித்தம்போக்கு சிவம்போக்கு அப்படி போறதா இது. நீ வேற மாதிரி நினைச்சுக்கிட்ட. ஏன்னா நீ போன இடம் ஒரு சர்ச். சிவம்னா கடவுளோட பேர் இல்ல மாமா. சிவம்னா அன்பு. நான் ஆண்டவரை தான் தரிசிச்சேன். அவரோட அன்பான சித்தம் நான் இந்தியா போகணும். என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா? மலேசியாவில் எனக்கு பெரிய மரியாதை இருக்குடா. பத்திரிகையில வெளியிட்டாச்சு. எதுவா இருந்தாலும் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நீ வாயை திறக்க கூடாது. நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன நீ மனமே மாற்றிப் பிறக்க வகையறிந்தாயில்லை. மாமரை நூல் ஏற்றிக் கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய்? ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் அலைகின்றையே. நீங்க சொல்லிக் கொடுத்ததுதான், ஆனா அதுக்கு நான் அறிஞ்ச அர்த்தம் வேற மாமா. திரு என்றால் கடவுள், நீர் என்றால் நீற்றப்பட்டது. இறைவனே நீற்றப்பட்டதே திருநீரு. தனது பாவத்துக்காக தன்னையே நீற்றியதை, அதாவது மரித்ததை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் திருநீரை பூசிக்கொள்வதும் 6 குளங்களில் மூழ்குவதும் மந்திரங்களை மனப்பாடம் செய்து உச்சரிப்பதும் ஒரு ஆத்மாவை முக்தியில் சேர்ப்பதில்லைன்னு பட்டினத்தார் பாடியிருக்கார். கிறிஸ்துவதான் நான் பைபிள்ல திருநீரா கண்டேன். அவர் அழைப்பை ஏத்துக்கிட்டேன். நான் போகிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. கடைசியா என்னதான் சொல்ற? நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அங்கிள். டாக்டர் கிட்ட போலாமா? பாட்டி மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27. அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நீ எங்களுக்கு மட்டும் இல்ல, உன்னை மலேசியாவுக்கு கூட்டு வந்த கடவுளுக்கே துரோகம் செய்யற. என்ன இங்க உங்க மூலமா கூட்டிட்டு வந்ததே கடவுள் நீங்க சொன்னா, என்ன இங்க இருந்து போயிடுன்னு நேரடியாவே சொன்னதே ஏன் அங்கிள் பைத்தியமா நினைக்கிறீங்க? நீ இந்தியாவுக்கு போனா திரும்பவும் அனாதியா பிச்சை தான் எடுப்ப. விநாச காலே விபரீத புத்தின்னு வேதம் சொல்லுது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் படிச்ச வேதம் பைபிள் சொல்லுது.
இதான் உன் முடிவா? நான் ஆரம்பமா நினைக்கிறேன். இறங்கடா கீழே. இறங்க. இயேசு உன்னை எப்படி இந்தியாவுக்கு கூட்டு போறாருன்னு பார்க்கிறேன். கெட் லாஸ்ட். இதுதான் உலகம், இதுவும் கலகம், அறிவாய் இதுவும் பழகும். தனிமை புதையல் இனி உன் மடியில், ஒரு நாள் புலரும் விடியல், ஒரு நாள் புலரும் விடியல். மலேசியாலேருந்து கிளம்பும்போது எனக்கு ஒரே ஒரு முறை ஃபோன் பண்ணான். நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு அவனுக்கு குற்ற உணர்வு. திரும்ப இந்தியா வந்தாலும் என் முகத்தில் முழிக்க மாட்டேன்னு சொன்னான். ஒரு முஸ்லிம் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சு இந்தியாவுக்கு அனுப்புறதா சொன்னான். நிச்சயமா அவன் வந்திருப்பான். ஆனா எங்க இருக்கான்னு தெரியலக்கா. கவலைப்படாதீங்கக்கா. நான் பிறந்து வளர்ந்தது ஒரு கிறிஸ்துவ குடும்பம் தான். இன்னைய வரைக்கும் நான் கிறிஸ்தவன் தான். ஆனா எனக்கு கூட கிடைக்காத தரிசனம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆண்டவர் அவனை கைவிட மாட்டார். நீங்க சீக்கிரமே அவனை கண்டுபிடிச்சிருவீங்க. என்னோட விசா முடிகிற தேதி நெருங்கிருச்சு. திரும்பவும் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ண முயற்சி பண்றேன். நான் எப்படியாவது அவனை கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன்க்கா. அவன் கிடைச்சிட்டானா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு தகவல் சொல்றேன். இந்த தம்பி, இதுதான் நான் தங்கியிருக்கிற இடம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். புதுராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே, மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே. புதுராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே, மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே. ஒவ்வொரு செயலுக்கும் முடிவுண்டு இறைவனை தீர்ப்பிலே. இதயம் மறவாதிருந்தாலே இளமை மாயை அறிந்திடுமே, இளமை மாயை அறிந்திடுமே. படைப்பினை ரசிக்கும் மனமே, படைத்தவரை ஏன் மறந்தாய்? மாய உலகில் எல்லாம் அழகே, மறையும் வயதை மறந்தாயேனோ? ஆசை அனைத்தும் ஒழிந்து போகும், நாளும் தூரமில்லை. இதை மண் தோன்றி மண்ணுக்கு போகின்ற மனிதன் அறிவதில்லை.
மனிதன் அறிவதில்லை. புதுராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே, மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே புதுராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே, மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே. ஒவ்வொரு சேருக்கும் முடிவுண்டு இறைவனை தீர்ப்பிலே, இதயம் மறவாதிருந்தாலே இளமை மாயை அறிந்திடுமே, இளமை மாயை அறிந்திடுமே. எப்படி இருக்கு ரூபன்? நான் எப்படி ஆயிருப்பேன்னு உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ணிட்ட நிஷா? எப்படி? லவ் வேற லட்சியம் வேற ரூபன். அதை நீ புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நான் நினைச்சேன். எனக்கு புரியல. அதான் பிரச்சனையே. இல்லனா இப்படி என்ன துரத்திட்டு இருக்க மாட்டேன். What do you mean? கஷ்டத்தை நம்மளே தேடிக்க கூடாது. தப்பான முடிவு எடுக்கிறது மனுஷரா பிறந்த எல்லாருக்கும் சகஜம். தப்பு தானே தெரிஞ்சதும் அதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னு யோசிக்கணும். அது புத்திசாலித்தனம். அதனாலதான் நான் உன்னை விட்டு பிரிஞ்சேன். நீயும் என்ன மாதிரி அறிவோட முடிவெடுப்பன்னு நினைச்சேன். நிஷா, நீ என்ன ரொம்ப குழப்பற. என்ன கல்யாணம் பண்ணிப்ப நீதான் வாக்கு கொடுத்த. கடைசி வரைக்கும் என்ன சந்தோஷமா வச்சுப்பன்னு நீயும் தான் ப்ராமிஸ் பண்ண. அது உன்னால முடியுமா? ஏன் முடியாது? இப்ப நீ எங்க வேலை பாக்குற? எவ்வளவு சம்பாதிக்கிற? சொல்லு ரூபன். உன்னை நம்பி என்னால கழுத்தை நீட்ட முடியாது. எனக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிறியா? நீ வேலையை தேடவே இல்லைன்னு சொல்ற. நீ விட்டுட்டு போனதும் எனக்கு உலகமே சூனியமா தெரிஞ்சது. வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சூனியமா பாத்தீனா நீயும் சுயமா வாழ முடியாது, என்னையும் சுகமா வாழ வைக்க முடியாது. நிஷா, நான் சின்ன வயசுல இருந்து சுயமா வாழ்ந்துதான் முன்னுக்கு வந்தவன். அது உனக்கே தெரியும். ஆனா உன் கூட பழகினதுக்கு அப்புறம் தான் அன்பு உறவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை விட்டு போயிடாத நிஷா. ஒரே ஒரு வாய்ப்பு கூட. நான் திரும்பவும் வேலைக்கு சேர்ந்து சம்பாதிச்சு உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறேன். இட்ஸ் டூ லேட். பிரிவுன்றது உனக்கு ஒன்னும் புதுசு இல்ல. ஆனா வருமன்றது எனக்கு புதுசு. புரிஞ்சுகிட்டா கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்திட்டு போ. நீயும் ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்க. ஆல் தி பெஸ்ட். செயலுக்கு ஏற்ற பலனுடனே இறைமகன் தீர்ப்பினை தருவாரே. மந்தையை இரண்டாய் பிரித்திடவே ராஜாதிராஜன் மீண்டும் வருவார். அவர் சொல் கேட்கும் செம்மறி என்றும் துயரம் அடைவதில்லை. உன் வாலிப நாளில் தேவனை நினைத்தால் இரண்டாம் மரணமில்லை. உன் வாலிப நாளில் தேவனை நினைத்தால் இரண்டாம் மரணமில்லை. புது ராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே. மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே புது ராகம் பாடிடுங்கள் வாலிப விடிய
ஏய் என்னடா அது? நீ கணேஷ் என்னடா அது? என் பேர் கணேஷ் இல்ல, ரூபன். என் பேர் இப்போ ரூபன். அக்கா அவன்கிட்ட நீங்க எதுவும் பேசாதீங்க. முதல்ல உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறானு பார்ப்போம். உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லல. அவன் இப்போ மனநல பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கான். 2 நாளா அவனை வீட்டுக்குள்ளேயே இருக்க வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். முதல்ல அவனை ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். கணேஷ், கணேஷ், ரூபன், ரூபன், அழாதீங்கக்கா, கவலைப்படாதீங்க. இங்கேதான் எங்கேயாவது போயிருப்பான். என் மகனே, என் மகனே, உன்னை அழைப்பது நான் தான். உன்னை அழைப்பது நான் தான் மகனே. கடவுளை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆரம்பிச்சிட்டியா? நீ கிறிஸ்டியன்றத சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ரூவ் பண்ற. அப்ப நீ யாரு? ஏன் உன் பேர் ரூபன்? பேரை மாத்தினா சீட் கிடைக்கும், பண உதவி கிடைக்கும்னு அந்த ஆட்டோக்கார புண்ணியமா மாத்தி கொடுத்தான். நீ எதிர்பார்த்த பணம் கிடைச்சதா? பேரை மாத்தினா கிடைக்காது, மனசை மாத்தணும், அப்ப எல்லாமே கிடைக்கும். என் உழைப்பு எனக்கு தேவையான பணத்தை கொடுத்தது, என் அறிவு எனக்கு படிப்பை கொடுத்தது. நிம்மதி, சமாதானம், அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. இயேசுவை கும்பிடுன்னு சொல்லுவேன். கும்பிடுறது வேற, ஏத்துக்கிறது வேற ரூபன். போற வர வழியெல்லாம் சிலைய பார்த்தா, சர்ச்சை பார்த்தா, சிலுவையை பார்த்தா உடனே ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறோமே, அதுக்கு பேர் தான் கும்பிடுறது. நான் சொல்றது இயேசுவை ஏத்துக்கிறது. அப்ப அவர் நம்ம கூட எப்பவுமே இருப்பார். கெனடி, நான் உன்னை கேட்பேன், தப்பா நினைக்க கூடாது. இயேசு யாருன்னே தெரியாதவங்க, தெரிஞ்சும் ஏத்துக்காதவங்க, இவங்க எல்லாமும் நல்லாதான் வசதியா சந்தோஷமா இருக்காங்க. நீ உலக சந்தோஷத்தை பத்தி பேசுற. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கு நிறைய ஆதாரமும் இருக்கு. அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன்.
நிரந்தர வாழ்க்கை. அதுக்கு ஒரே வழி ஏசுதான்னு நான் நம்புறேன். ஏசு திரும்ப வரப்போறாருன்றதுக்கு ஏகப்பட்ட ஆதாரத்தை எழுதி வச்சிருக்கிற பைபிளை நான் நம்புறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே. அதைத்தான் சொல்ல வரேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அப்பா தன்னோட சொந்த மகனோட பஸ்ஸுக்காக காத்திருந்த நேரம், அவர் மகன் அவனுக்கு சாப்பிட என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். அப்பாவும் வாங்கி கொடுத்தாரு. அப்பா அவரு அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கல, அங்க பக்கத்துல தனியா நின்னுட்டு இருந்த பையனுக்கும் வாங்கி கொடுத்தாரு. தன் மகனுக்கும் எல்லாம் கிடைச்சது, யாருன்னே தெரியாத பிள்ளைக்கும் கிடைச்சது. ஆனா பஸ் வந்ததும் தன்னோட பிள்ளைய மட்டும்தான் கூட்டிக்கிட்டு அவர் பஸ்ல ஏறினார். பரலோகத்துக்கு போற பஸ்ஸுக்காகத்தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இயேசுவை மட்டுமே விசுவாசிச்சு அவரோட பிள்ளையா இருக்கிறதால நிச்சயமா பஸ்ல ஏறிடுவோன்னு நம்பிக்கையோட இருக்கும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். இத்தனை நாள் எங்கடா போன தம்பி? வாய்ப்பை தேடி நம்ம தான் போனோம், ஆனா அது உன்னை தேடி வந்தது. நீ அப்ப விட்டுட்ட. அன்னைக்கே வந்திருந்தா இன்னைக்கு நீயும் ஒரு எம்எல்ஏ. கணேசன் தானே உன் பேரு? இல்லண்ணா, ரூபன். கிறிஸ்டின் ஆயிட்டியா? நீ எது வேணாலும் ஆவு, ஆனா அரசியல் நீ நினைக்கிற மாதிரி வந்து போற சர்ச்சு கிடையாது. நம்மள ஒருத்தன் ஒரு கணத்துல அடிச்சா அவனை திருப்பி 2 கணத்திலையும் அறையணும். அதான் அரசியல். ஒத்து வருமா உனக்கு? அப்போ பேரை மட்டும் மாத்திக்கிட்ட, முழுசா கிறிஸ்டின் ஆகல. கணேசா, என்ன பேர் சொன்ன? ரூபன். ரூபன். போட்டி பொறாம போலீஸ் கோர்ட்டு கேஸ்லாம் இருக்கும், தாக்கு பிடிப்பியா? நான் யார் வம்புக்கும் போக மாட்டேனே. நீ போலனாலும் அவன் வருவாயா? தோ இங்க நிக்கிறானுங்களே, இங்க இருந்து கூட வருவானுங்க. பாக்கெட்ல கையை போட்டுக்கிட்டு ஏணில ஏற முடியாது. நம்மளை ஏணி இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கே நம்மள விறகா எரிப்பான். அசைக்கிற வரைக்கும் தான் கொடி. கலர் துணியை கட்டினா அது தடி. புரியல? அடிதடி. ரெண்டுத்துக்கும் நீ தயாரா இருந்தா நாளையில இருந்து வா. இளைஞர் அணியில உன்னை நான் நிக்க வைக்கிறேன். புது ராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே, மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே. புது ராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே, மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே. ஒவ்வொரு செயலுக்கும் முடிவுண்டு, இறைவனை தீர்ப்பிலே இதயம் மறவாதிருந்தாலே இளமை மாயை அறிந்திடுமே, இளமை மாயை அறிந்திடுமே.
போங்கடா, இவ்வளவுதான் இருப்பா. சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க. எஸ்கேப் ஆயிட்டானே. டேய் தம்பி, என்னடா ஆச்சு? எந்திரா, எந்திரி, வா. தம்பி, இந்தா.
படிச்சவன் ஆட்டோ ஓட்டுறதுக்கும் படிக்காதவன் ஆட்டோ ஓட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தம்பி. படிக்காதவன் டிராஃபிக் ரூல்ஸ்ல இருந்து தத்துவம் எல்லாம் ஆட்டோல எழுதி வச்சிருப்பான். ஆனா ரோடெல்லாம் பான் பிளாக் துப்பிட்டு போவான். கோல்டு மெடலோட பட்டம் வாங்கி மாணவர் தலைவனா இருந்த நீ எப்படிப்பா இப்படி ஒரு சாக்கடையில் விழுந்த? வேற பொழைப்பே ஒண்ணு கிடைக்கலையா? ஆண்டவரே கூப்பிட்டாருன்னு சொன்னியே, அது யார் நம்பலனாலும் நான் நம்புறேன். மனுஷனை நம்பாத, கடவுளை நம்பு. ஆனா அவர் இருக்காருன்றத புரிய வைக்க கடவுள் மனுஷனையும் அனுப்புவாரு. ஏன் தெரியுமா? காலேஜ்ல இடம் கிடைக்கலன்னு நடு ரோட்ல குழந்தை மாதிரி அழுதுட்டு இருந்தியே, அப்பவும் சரி. இன்னைக்கு நடு ரோட்ல சாவ புழைக்க கடந்தப்பவும் என்ன அனுப்புனது வேற யாரும் இல்லப்பா, அந்த ஆண்டவர் தான். பேரை மாத்தி கிறிஸ்தவனா மாறி இருக்க. உன்னை கூப்பிட்டது ஆண்டவரும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை எதுக்கு கூப்பிட்டாருன்னு கேட்காம நீ ஆசைப்பட்ட இடத்துக்குலாம் எதுக்கியா போன? தெரியல, எல்லாமே தோல்வியா போச்சு. ஜெயிக்காததுக்கு பேர்லாம் தோல்வினா தோல்வியை ஜெயிக்கணுங்கிற எண்ணமே போயிடும். நான் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீ அவர் பேசுறதே கேட்டிருக்க. ஐயோ அண்ணா, உங்களுக்கு புரியல. அம்மாவை நான் பார்த்ததில்ல, அப்பா என்ன பாத்துக்கல, அக்கா வழிகாட்டினா அப்பத்துல இருந்து ஓடுற, அண்ணில இருந்து ஓட ஆரம்பிச்சேன். முடியலண்ண, துரத்துறது 100 பேர், ஆனா ஓடுறது நான் ஒருத்தன் தான். முடியலண்ண. ஊரு துரத்துச்சு, உலகம் துரத்துச்சு, சொந்தமும் துரத்துச்சு. ஏன் மலேசியாவில் கடவுளே துரத்தினாரு. சம்பாதிக்கணும்னு வெறியோடு இந்தியாவுக்கு வந்த, எனக்குன்னு சொந்தமா ஒருத்தி வந்தான்னு நினைச்சேன். அவளும் என் மனசு பெருசான்னு பார்க்காம என் சம்பள கவர் சைஸை தான் பார்த்தா. எனக்கு பிடிச்சவங்களாம் என்னை விட்டு ஓடி போனதால நாட்டையே பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு அரசியலுக்கு வந்தேன். இனிமே என்னால ஓட முடியாதுண்ணா. இனிமே ஓடாத. மலேசியால இருந்து உன்னை கடவுளே துரத்தினாருன்னு சொன்னியே, அதை மட்டும் ஏன்னு யோசிச்சு பாரு. எல்லாத்துக்கும் விட கிடைக்கும். நான் சொல்றத கேளு. கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா என் வீட்டில் வந்து தங்கிரு. அப்புறமா ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோ. மனசு போட்டு குழப்பிக்காம தூங்கு. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஐயாவை பார்க்கணும். யார் நீங்க? இவங்க ரூபனோட அக்கா. ரூபனை பார்க்கணும்னு வந்திருக்கோம். உயிரை தேடி சுடுகாட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்க யார் தம்பி? ரூபனோட ஃப்ரெண்டு. நீ சொன்னியே இல்லையோ, நான் நிறைய எடுத்து சொன்னேன். இப்படி வாங்க. கட்டையில் இருக்கிறது உங்க கூட பிறந்த ரத்தமா? கட்சிக்குள்ளேயே பிரச்சனை, சீக்கிரமா வளர்ந்துட்டான என்ற பொறாம, செல்வாக்குல எம்எல்ஏ, படிப்பு இருக்கிறதால மந்திரி ஆவறதும் சுலபம். சும்மா விட்டுருவானுங்களா? ரொம்ப நாள் திட்டம் போட்டு தள்ளவே முடிவு பண்ணிட்டானுங்க. முத நாளே சொன்ன இதெல்லாம் வேணாயான்னு, கேட்கல. தலைவருக்கும் இதெல்லாம் தெரியும். இவருக்கு கீழே இருக்கிறவனுங்களே மேலெடுத்த சப்போர்ட்ல இருக்கானுங்க. நியாயம் கேட்கலான்னு மட்டும் நினைச்சு வந்திருந்தா திரும்பி போயிடுங்க. கண்டுபிடிச்சா கண்காணாம மறைச்சி காப்பாத்துற வழியை பாருங்க.
ரூபன் திரும்பி வந்த ஆச்சரியம், பொழைச்சா புண்ணியம். ஆனா ஏதோ ஒரு சக்தி அவனை காப்பாத்திட்டே வந்திருக்கு. நம்பிக்கையோட போங்க. என் மகனே, என் மகனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வா மகனே, வா. ஆண்டவர் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை. ஆண்டவர் அழைத்ததை உணராமல் மதியாமல் உடையான சேற்றில் விழுந்து எழுந்து வந்திருக்கும் மகனே, இனியும் தாமதம் செய்யாதே. ரூபன், ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். யோனாவை போல வழி விலகி சென்றாயே, ஆண்டவர் உன்னை கைவிட்டு விட்டாரா? இல்லையே, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ரூபன், இன்றைக்கே உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுமையாய் ஒப்புக்கொடு. மத்தேயு 22:14. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்றார். நீ சொன்னியே, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கிறிஸ்தவன்னு நான் ப்ரூவ் பண்றேன்னு. அப்படி இல்லடா. இந்த உலகத்தை விட்டு அவர் போனப்போ சொன்ன வார்த்தை மத்தேயு 28:19-20. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எங்க கடமையை செய்யறோம். மதத்தை பரப்பணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றதில்ல. ஏன்னா மதம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அது மனுஷன் கண்டுபிடிச்சது. இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்களும் எல்லாரையும் நேசிக்கணும்னு கட்டளையாவே சொல்லியிருக்கார். பண்டிகைக்கு ரேஷன்ல 2 கிலோ சர்க்கரை இலவசமா கொடுக்கறதா கேள்விப்பட்டா உடனே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லல. ரட்சிப்புன்றது இலவசமா கிடைக்குது. அது மூலமா மோட்சம்னு ஒண்ணு நிச்சயமா போக முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எல்லாருக்கும் சொல்லாம இருக்க முடியுமா? சக மனுஷருக்கும் நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களுக்கும் சொல்லாம இருக்க முடியுமா? அதுதான் சொல்றோம். அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். எல்லா மதமும் மோட்சத்துக்கு போகதானே வழிய சொல்லுது. இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒண்ண இயேசு மட்டுமே சொன்னார்.
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசுவும் கடவுளோட அவதாரம் தானே? அப்போ அந்த கடவுள் யார்? உன்னோட எல்லா கேள்விக்கும் பைபிள்ல விடை இருக்கு. அதை படிச்சா சத்தியம் என்னன்னு தெரியும். ஏன்னா சத்தியன்றது ஒண்ணுதான். நமக்காக உயிர் விட்டது இயேசு கிறிஸ்து. அதுதான் கிருபை. அதுக்கு ஒரே ஆதாரம் நீ சொல்ற பைபிள் தானா? 2012 வருஷமா இந்த பூமியில பிறந்த யாரா இருந்தாலும் அவங்க பிறந்த தேதியில இயேசு கிறிஸ்து உயிர் விட்ட தேதியும் அடங்கியிருக்கு. இது சரித்திரபூர்வமான ஆதாரம். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உண்மையா இல்லையான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்க. அதான் குழப்பம் வருது. அந்த மாதிரி சமயத்துல நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம்னா என்ன? கடவுளோட நேரடியா பேசுறது. நோ மீடியேட்டர், நோ டிரான்ஸ்லேட்டர். கிருபைனா? உலகம் வச்ச பேர் அதிர்ஷ்டம். தகுதி என்பதே இல்லாம கொடுக்கப்படுவது கிருபை. அது கடவுளால கிடைக்குது. விசுவாசம்? பார்த்ததை நம்புறது நம்பிக்கை. பார்க்காம உணர்ந்து நம்புறது விசுவாசம். ரட்சிப்புன்றது பாவத்திலிருந்து விடுதலை, நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவது இயேசு கிறிஸ்துவால கிடைக்குதுன்னு நான் நம்புறேன். கிறிஸ்டியன்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றியா? நம்ம எடுக்க போற முடிவுக்கு நம்ம சிந்திச்சு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கறது தான் முக்கியம். ஒரு காலேஜில் சேரணும்னு முடிவெடுக்கிறது படிச்சு பாஸ் பண்றதுக்கு தான். அங்க படிக்கிறவன் எப்படி, பிரின்சிபால் எப்படின்னு பார்த்துட்டு இருந்தா டிகிரியும் வாங்க முடியாது, எதிர்காலமும் பாழாதான் போகும். கிறிஸ்டியன்ஸை பார்க்காத, சர்ச்சை பார்க்காத, பாஸ்டரை பார்க்காத, இயேசுவை முதல்ல பார். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க. அப்ப நம்ம யாரு, நம்ம எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிடும். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை போராட்டம், எத்தனை வலி, எத்தனை சோதனை. ஆனாலும் ஆண்டவர் என்னை வழிநடத்தினார். ஆண்டவர் என்னை அழைத்த போதெல்லாம் அசட்டை செய்தேன். அதனை பெருமையாய் நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தார் என்பதை புரிந்து கொள்ள இத்தனை ஆண்டுகளானது. இருதயத்தில் விழுந்த காயங்களுக்கு மருந்தாக அவரை எண்ணாமல் பணம் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோளாக நினைத்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் எத்தனை அன்புள்ளவர், எத்தனை கரிசனை உள்ளவர் என்பதை அறியாது போனேன். யோனாவை போல ஓடினேன். ஆண்டவர் என்னை மகனே என்று அழைத்தார். ஒவ்வொரு அழைப்பையும் மறுதலித்தேன். ஒன்று பேதுரு 5:7 சொன்னது போல உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்னை அழைத்த தேவன் உங்களையும் அழைப்பார். என்னை காத்து வழி நடத்திய தேவன் உங்களையும் வழி நடத்துவார். இழப்புகள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் ரெட்டிப்பாய் நமக்கு திரும்ப தருவார் என்று மறந்து விடாதிருங்கள். யோபுவை போல சாத்தானால் ஆண்டவரின் அனுமதியுடன் சோதிக்கப்படலாம், ஆனால் இழந்தவை திரும்ப கிடைக்கும், பல மடங்காய் பெருகி கிடைக்கும். இது என் வாழ்வின் நான் கண்ட சாட்சி. தன்னுடைய சொந்த பேரான குமாரனே அவர் தமக்காக கொடுத்தார். யார் இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் இந்த பூமியில் அழிந்து போகாமல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரே குமாரனை தேவன் இந்த பூமியை அன்பு கூர்ந்ததால் கொடுத்தார்.
ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே இந்த இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால், இந்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், இந்த பூமியிலே உங்கள் வழிகளில் நீங்கள் அழிந்து போகாமல், நீங்கள் இந்த பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி நீங்கள் ஜீவனோடும் வெற்றியோடும் வாழ்வீர்கள். உங்கள் தோல்வியின் மத்தியிலே உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு இயேசு. அல்லேலூயா. உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஒரு இயேசு. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த கதையில் பார்த்த ரூபன் என்கிற தம்பி இவர்தான். இவருடைய வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். அவருடைய சகோதரி அவரை தேடுவதை போல இந்த கதை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சகோதரியை இன்னும் அவர் கண்டுபிடிக்கவில்லை. ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இந்த கதையை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்லுவதற்காக அந்த பாத்திரம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இவரை சந்தித்து மாற்றின ஆண்டவர் இயேசு அவர் தேடிக்கொண்டிருக்கிற சகோதரியை கட்டாயம் சந்திக்க வைப்பார் என்று விசுவாசத்தோட நம்பிக்கையோட இன்னும் ஜெபித்து தேடிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த படத்தில் நீங்கள் பார்த்த இந்த கதையானது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். குறிப்பாய் யோனாவை போல நீ பின்வாங்கி போய் என்கின்ற ஒரு சம்பவத்தை நீங்கள் இந்த படத்தில் பார்த்திருப்பீர்கள். அது என் வாழ்க்கையிலே செப்டம்பர் 13 2006 வருஷம் ரெவரண்ட் டாக்டர் ஜான் ஜோசப் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். அவர் அழைக்கும் பொழுது என் வாழ்க்கை வறுமையிலும் தரித்திரத்திலும் இருக்கின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. அது மட்டுமல்ல, பயம், எதிர்காலத்தை குறித்து என் வாழ்க்கையில் என்ன தேவை என்று புரியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த நாள் தான் என் வாழ்க்கையில் இந்த எல்லா தேவைகளுக்கும் மேலாக இயேசு என் இருதயத்தில் தேவை, இயேசு என் வாழ்க்கையில் தேவை, அவர்தான் எல்லா தேவைகளிலும் மிக பெரிய தேவை என்று தெளிவாய் புரிந்து கொண்டு இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு வசனம் என்னை தொட்டது. எவன் ஒருவன் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறானோ அவன் ஞானம் உள்ளவன். அப்பொழுது எனக்கு வேலை இல்லை, பர்ஸில் ₹1 காசு கூட இல்லை. ஆனால் தெருக்களிலே, பஸ் ஸ்டாண்டில், ட்ரெயினில், ரோட்டோரத்திலே, கிராமங்களிலே போய் ஆண்டவருடைய அன்பை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று டிராக்ஸ் ஊழியங்கள் நான் செய்வது உண்டு. அருமையான தேவ மனிதர் பிரதர் மோகன் சி லாசரஸ் அங்கிள் ஒரு கூட்டத்தை முடித்து வெளியில் போகும் பொழுது அவர் கையை பிடித்து கேட்டேன், வாழ்க்கையில் நிலையான ஒரு காரியம் இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் சொன்னார், தம்பி, 30 நிமிஷம் நீங்கள் இயேசுவோடு பேசுங்கள், 30 நிமிடங்கள் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானித்து படியுங்கள் என்று. அதை தொடர்ந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். 2010 வருஷம் டிசம்பர் 3 எனக்கும் அருமையான என் மனைவி எஸ்தருக்கும் திருமணம் நடந்து ஆண்டவர் எங்களை திருமண வாழ்க்கையில் ஆசீர்வதித்தார். நான் அக்டோபர் 27 வங்கியில் செய்து கொண்டிருந்த அந்த மேனேஜர் ஜாபை நான் ரிசைன் செய்துவிட்டு ஆண்டவருடைய முழு நேர ஊழியத்திற்கு நான் காலடி எடுத்து வைத்தேன். காலடி எடுத்து வைத்து 2 மாதங்கள் பிறகு அதே டிசம்பர் 3 ஆண்டவர் ஒரு நல்ல அருமையான ஒரு குழந்தையை கொடுத்தார். ஜோனஸ் இவாஞ்சலின் என்று பெயர் வைத்திருக்கிறோம். இன்று முழு நேர ஊழியத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்து சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் நிம்மதியாகவும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு செய்த இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உண்மையாகவே நிச்சயமாகவே செய்வார். அவர் பட்சபாதம் பார்க்காத ஒரு தேவன். ஒரு அனாதை போல, ஒரு பிச்சைக்காரனை போல, ஒரு பைத்தியக்காரனை போல என் வாழ்க்கை வாழும் பொழுது இந்த இயேசு என்னை தேடி வந்தார் அல்லவா? இப்பொழுதும் இதே இயேசு உங்களை தேடி வருகிறார். இந்த இயேசுவை நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களை உயர்த்துவது மட்டுமல்ல, நான் மறுபடியும் உங்களை சந்திப்பேன். அது பரலோகமாய் இருக்கும், அது மகிமையாய் இருக்கும், அது சந்தோஷமாய் இருக்கும். காட் பிளஸ் யூ. பாருங்கள், அன்பு தம்பி ரூபனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர் மீது அன்பு கூர்ந்து அவரை அழைத்து ஆசீர்வதிப்பதற்காக பல முறை அவரை சந்தித்தார். இயேசு எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்கள். தாய் தகப்பனுடைய அன்பில்லாதபடி ஒரு அனாதை போல நின்ற அந்த வாலிப தம்பியை ஆண்டவர் நேசித்து அவரை அழைத்து இன்றைக்கு ஆசீர்வதித்து மேன்மையாய் வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் பல முறை அவரை அழைத்த போதிலும் அந்த அழைப்பை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுதான் தன்னை அழைக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் தன்னை சந்திப்பதை புரிந்து கொண்ட போது
அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெரிய ஒரு சமாதானத்தை, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். தன் வாழ்க்கை இயேசுவின் கரத்தில் அர்ப்பணித்த போது இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் அவரை மாற்றி இருக்கிறார் பாருங்கள். உங்களையும் இந்த இயேசு நேசிக்கிறார். உங்களையும் அவர் அன்போடு கூட அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று எல்லோரையும் அவர் அழைக்கிறார். அவருக்கு ஜாதி மத வித்தியாசம் எதுவும் கிடையாது. அவருடைய அழைப்பை ஏற்று வருகிற யாராயிருந்தாலும் அவளுக்கு மன்னிப்பையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அருளி செய்வார். உங்களையும் அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த இயேசு கிறிஸ்து அந்த தம்பி ரூபனை சந்தித்ததை போல என்னையும் நேரடியாய் வந்து சந்திக்கட்டும் என்பதாய் நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிற விதம், சந்திக்கிற விதம் வித்தியாசமானது. இப்ப பாருங்க, இந்த டெலிபிலிம் மூலமா உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய அன்பை இதன் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்களும் அவரிடத்தில் வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெறும்படி அழைக்கிறார். ஆகவே எல்லாருக்குமே நேரடியாய் தரிசனமாகி அவர் அழைப்பது இல்லை. ஆண்டவர் பல சந்தர்ப்பங்கள் மூலமாய் அழைப்பு கொடுக்கிறார். ஒரு பாடல் மூலம், ஒரு சாட்சி மூலம், ஒரு கூட்டத்துக்கு போவதன் மூலம், ஒரு டிவியில ஒரு செய்தி கேட்பதன் மூலம் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஏன் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது, இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவருடைய அன்பு உங்களை அழைக்கிறது. நீங்க ஒப்பு கொடுத்தால் போதும். இது ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறார் என்று அறிந்து ஒப்பு கொடுத்தாலே மெய்யான ஒரு சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இயேசு உங்களை நேசிக்கிறபடியால் இப்ப அந்த அழைப்பை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையுடைய கரத்திலே கொடுப்பீர்களா? ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில ஏமாற்றம் அடைந்து அன்பிற்காக ஏங்கி, என்னை நேசிக்க யாருமில்லை, புரிந்து கொள்ள யாருமில்லை, ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று மனம் உடைந்து நிற்கலாம். இயேசுவில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவரால் உங்களை உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் அநேகருக்கு ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மாற்ற முடியும். இந்த ரூபன் தம்பிக்கை செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் என்னை அழைக்கிறது புரிகிறது, ஆனால் இவ்வளவு பாடு இருக்கிறது என்பதாக நீங்கள் கலங்கலாம். பாருங்கள், வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 8:28 வசனத்தில், அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இப்ப உங்களுக்கு பாடுகளாய் தெரியலாம், முடிவு நன்மையாயிருக்கும். ரூபன் தம்பி கடந்து வந்த பாதையை பாருங்க. ஆண்டவர் நேசித்த போதிலும், அவர் மீது அன்பு கூர்ந்த போதிலும் எத்தனை பாடுகள். ஆனால் என்றைக்கும் அதில் வைக்கப் போவதில்லை. முடிவு நன்மையாயிருக்கும், முடிவு உயர்வாக இருக்கும், முடிவு ஆசீர்வாதமாயிருக்கும். அதனாலதான் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கரத்தில் கொடுப்பீங்களா? நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அவர் உங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். செயலுக்கு ஏற்ற பலனுடனே இறைமகன் தீர்ப்பினை தருவாரே. மந்தையை இரண்டாய் பிரித்திடவே ராஜாதிராஜன் மீண்டும் வருவார். அவர் சொல் கேட்கும்